1987 எனக்கு எம்ஜிஆர் கொடுக்குறார். தலைவர் அப்போ இதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். இது பணம் வேண்டாம்னு சொன்னது 1974. எனக்கு பாரதிதாசன் விருது கொடுப்பது 1981. இடையில 7 ஆண்டு காலம் நினைவில் வைத்துக் கொண்டு அதை என்னை பற்றி அவர் பேசுனதை என்னால் மறக்க முடியாது. முத்துலிங்கம் முதல்ல படத்துறைக்கு வரதுக்கு முன்னால் பத்திரிகை துறையில் இருந்தார். சில காரணங்களால் அந்த பத்திரிகை விட்டு விலகிட்டார். கொஞ்சம் பணம் கொடுப்போமே, சிரமப்படுவார் அப்படின்ட்டு பணம் கொடுக்க முன் வந்தேன். பணம் வேண்டாம், அதுக்கு பேர வேலை கொடுங்கன்னு கேட்டார். வேலை என்ன, பாட்டு எழுதுகிற வேலை தான். வேலை கொடுக்கும்போது கொடுக்குறையா, அப்போ வாங்கிக்கேன்னு சொன்னேன். மறுத்துட்டார். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்து மறுத்துட்டாரு. அப்போ எனக்கு கூட கோபம் வந்தது. என்னிடத்தில் சினிமாவில் என்னிடத்தில் பணம் வாங்காத எழுத்தாளர்கள், கவிஞர்கள் குறைவு. அதுவும் அவர்கள் கேட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். முத்துலிங்கத்திற்கு வழியாக நானே கொடுக்க போனேன். அப்போ அந்த மனுஷன் வேண்டாம்ட்டான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உழைக்காமல் யாரிடத்திலும் இனாமாக எதையும் வாங்கக்கூடாது என்ற தன்மானம் உள்ள மனிதராக முத்துலிங்கம் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். அதன் பிறகுதான் என்னுடைய படங்களுக்கெல்லாம் பாடம் எழுத வாய்ப்பு கொடுத்தேன். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை.